ஒரு சகோதரி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு அவங்க பல ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ரொம்ப முத்தி விட்டது. இனி அவ்வளோதான்ற ஒரு சூழ்நிலை. ரொம்ப பலவீனப்பட்டுட்டாங்க. அந்த நோயின் வேதனை பலவீனத்தினால கஷ்டத்தோடு எப்படியா அந்த ஜபத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க சொந்தக்காரங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பின்னால் ஒரு ஓரத்தில் அவங்க உட்காந்து அப்படியே பிரசங்கத்தெல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. அவங்களால நிற்கக்கூட பலனில்லாத ஒரு சூழ்நிலை பாருங்கள். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க, இயேசு உங்களை தொடுவார், குணமாக்குவார் என்று சொல்லும்போது அவங்களும் இயேசுவே இந்த கேன்சரில் கஷ்டப்படுறேன் சுகமாக்குங்கன்ன போது இந்த கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகி போ அப்படின்னு சொல்லி நான் மேடையிலேருந்து ஜெபிக்கிறேன். அவ்வளோதான். பொதுவாக அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. பொதுவாக நான் இயேசுவின் நாமத்தில் நோய்களை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் என்று இயேசுவின் நாமத்தை சொல்லி கடிந்து கொண்டு ஜெபித்த போது அவங்க அப்படியே சரிந்து கீழே விழுந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இந்த ஆவி வெளியேறி போயிட்ட ஒரு ஆவி தன்னை விட்டு போகிறத உணர்ந்தாங்க. டக்குன்னு எளிமை உட்கார்ந்தாங்க. வலி இல்லை, வேதனை இல்லை, எளிமை நிற்கிறாங்க. கேன்சர் தன்னுடைய சரீரத்தை விட்டு போய்விட்டதை உணர்ந்தாங்க. மேடைக்கு ஓடி வந்தாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அந்த ஆவி போன உடனே அந்த வியாதி போய்விட்டார். அந்த ஆவிதான் அந்த சரீரத்தில் அந்த கேன்சர் வியாதியை கொண்டு வந்து வேதனைப்படுத்தினார். அவங்களுக்கு அந்த பிரச்சனை. எல்லா சரீரத்தில் கேன்சர் வியாதினால் பிசாசு தான் கொண்டு வருதுன்னு சொல்லிடாதங்க. அப்படி கிடையாது. சிலருக்கு அந்த மாதிரி அந்த நோயை பிசாசு கொண்டு வந்து அந்த வியாதியை உண்டாக்கும் போது அந்த ஆவி போன உடனே வியாதி மறைந்து விடும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இயேசு ஒரு அற்புதமான ஒரு விடுதலையை உங்களுக்கு தரப்போகிறார். அதற்குத்தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வெளிநாடு ஒன்றுக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த கூட்டத்தில் முடிவில் ஜெப நேரம் வந்தது. அப்போ ஆவியானவர் என்னோட தெளிவாக பேசுகிறார். இங்கே ஒரு சகோதரி பல வருஷமாக அவங்களுடைய ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறாரு. நல்லா இருப்பாங்க, மற்றபடி எல்லாம் ஓகே. அவனுடைய ஜீரண உறுப்பை மாத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எதுவுமே அவனுக்கு ஜீரணமாவதில்லை. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பல மருத்துவம் பார்த்து சுகமாகலை. அவங்க வந்திருக்கிறாங்க, நீ ஜெபம் பண்ண, நான் விடுதலை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த சகோதரி முழங்கால் படியிட்டாங்க. அவங்களுக்காக ஜெபித்த போது அந்த ஆவி வெளியேறி போச்சு பாருங்க. உடனே அவனுடைய ஜீரண உறுப்பு நார்மலாய் மாறிவிட்டார். அது தொடர்ந்து 2-3 நாள் சோதித்து பார்த்துட்டு கடைசி நாள் சந்தோஷமாக சொல்கிறாங்க, எத்தனையோ வருஷமாக என்னுடைய வயிற்று பகுதியில் அந்த பாதிப்பு, ஜீரண உறுப்பு பாதிப்பு, எத்தனை மருந்து, எத்தனை டாக்டர்கிட்ட போனேன், எல்லாமே ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தேன். ஆனால் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். அந்த ஆவி போன உடனே விடுதலை. இதே மாதிரி ஒரு சமயம் ஒரு சகோதரன் ஆர்த்தரைட்டிஸ்னால் அப்படியே விரல் ஜாயிண்டெல்லாம் வலிக்கும், விரல் மொழியாக வலிக்கும், வேதனை. அந்த சகோதரன் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்கின போது அந்த ஆவி வெளியேறின உடனே பாருங்கள் நல்ல சோமாயிட்டார். சந்தோஷமாக கையை மடக்கிறார், மடக்கி காமிக்கிறார். சோமாயிட்டார், வலி இல்லை, வேதனை இல்லை. எத்தனை வருஷமாக இருந்தார் பாருங்கள். அந்த பிசாசானவன் நம்முடைய சரீரத்தை தாக்கி நம்முடைய சரீரத்தில் வலிகள், வேதனைகளை உண்டாக்கி நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து விடுகிறான். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆர்த்ரைட்டிஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு உறுப்பை சாத்தான் தாக்கி பலவீனப்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஜெபம் பண்ணும்போது இயேசுடைய வல்லமை தொடும்போது மெய்யான விடுதலை, மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில் மூன்றாவது ஒரு காரியம் இருக்கிறது, ஆவி. நமக்குள்ளே இருக்கிற ஆவி. மனுஷன் ஆண்டவர் கொடுத்த ஆவி தேவன் தந்தை தீபமாக இருக்கிறாரு. இந்த சாத்தான் அதை டிஸ்டர்ப் பண்ணுவான். இந்த ஆவியில் கலக்கம், பயம், சோர்வு, ஒரு மாதிரி காரியங்கள் எல்லாம், டிப்ரெஷன், இதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஆவியில் சில சமயத்தில் உள்ளே நுழைந்து அப்படியே முழு சரீரத்தையும் ஆத்மா ஆவியை கட்டுப்படுத்தி விடுவான். அதான் பொசஷன். அசுத்த ஆவி ஒரு மனிதனை நிரப்பி விடும்போது ஒரு சமயம் ஒரு தகப்பன் அவர் சின்ன குழந்தை கூட்டி கொண்டு வந்தார். அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்கும், சின்ன பெண் குழந்தை. அவர் அதனுடைய நெற்றியிலெல்லாம் நிறைய காயம், அப்படியே காயமாக இருந்து தழும்பெல்லாம் இருந்தது. நான் கேட்டேன், இந்த சின்ன குழந்தைக்கு என்ன நெற்றியில் இந்த பிரச்சனை? அவர் சொன்னார், ஐயா அதுதான் எனக்கு ரொம்ப துக்கம். என் குழந்தையா
திடீர்னு ஒரு ஆவி அவள் மேலே வந்து இறங்குது. அது அசுத்த ஆவி. அந்த ஆவி இறங்கின உடனே அவளை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே தரையில் தலையை ஓங்கி ஓங்கி அடிப்பாள். அது மண் தர, கல், சிமெண்ட்டு எதுவும் தெரியாது. ஓங்கி ஓங்கி அடிப்பாள். அப்படியே மண்டை உடைந்த ரத்தம் அடியும். நாங்கள் வந்து பிடிச்சானா உண்டு. நாங்கள் வந்து பிடிச்சி அவளை 4-5 பேர் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஆவி போன பிறகு தான் நார்மல் ஆவாள். பல முறை அப்படி நடந்திருக்கையா, கொள்ளை பிள்ளையை கொல்லுவதற்கு அந்த ஆவி போராடுகிறது என்று சொல்லி பாருங்கள். அந்த அசுத்த ஆவி அந்த மகளுக்குள்ளே, அந்த குழந்தைக்குள்ளே வரும்போது அது என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு தெரியல. அதுதான் பொசஷன் என்பது, அசுத்த ஆவி முழுமையாய் ஆட்கொள்ளுவது. இதைத்தான் லூக்கா 5ஆம் அதிகாரம் 1-3 வாசிக்கும் போது இயேசு கனசரேத் என்கிற இடத்துக்கு வருகிறார். ஒரு மனுஷன் கல்றத்தோட்டத்துக்குள்ளே இருக்கிறான். கல்றத்தோட்டத்துக்கு சாதாரணமாக தனியாக போகவே பயப்படுவார்கள். ஆனால் இவன் கல்றத்தோட்டத்துக்குள்ளே தான் குடியிருப்பேன். வஸ்திரத்தை கிழித்து எறிந்து விடுவான். அவனை கட்டுப்படுத்த முடியாது. கூக்கல் விடுவான். தன் சரீரத்தை தானே காயப்படுத்தி கொள்ளுவான். சங்கிலிகளால் கட்டி பார்த்தாங்க, எல்லாத்தையும் உடைத்து விடும். அந்த அசுத்த ஆவி இறங்கின உடனே அவன் என்ன செய்கிறதுன்னு அவனுக்கே தெரியாது. அப்போ அந்த ஆவி, அதான் பொசஷன் என்பது, ஆவி ஒரு மனிதனை முழுமையாக ஆட்கொள்ளுவார். அப்போ அவன் வந்து என்ன பேசுகிறான், என்ன செய்கிறான்னு அவனுக்கு தெரியாது. அந்த ஆவி அதிலிருந்து விடுதலை பெற்ற உடனே பாருங்கள், அவனுக்கு இயேசு வஸ்திரம் கொடுத்து அவனை வஸ்திரத்தை உடுக்க வச்சு அவன் இயேசுன்னு பார்த்துல அமைதியாக உட்கார்ந்திருக்கிறான் என்று அந்த அற்புதத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். இயேசு பார்த்தீங்களா, தன்னை நிர்வாணப்படுத்தி கொண்டு அலங்கோலமாய் காணப்பட்ட மனிதனுக்கு வஸ்திரம் கொடுத்து அழகாய் மாற்றின தேவன். பிசாசு வஸ்திரத்தை உரிந்து நம்மை அவமானப்படுத்த விரும்புகிறான். ஆனால் ஆண்டவரோ நம்மளை உடுத்து வைத்து அழகுபடுத்துகிற ஒரு அற்புதமான தேவன். என்னால் அவர் தகப்பன் நம்மை பிள்ளைகளாய் பார்க்கிறார். நம்ம அவமானப்படுவதை அவர் விரும்பவில்லை. என் பிள்ளைங்க, நான் உண்டாக்கின என் குழந்தைகள் அவங்க வேதனைப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். நீங்கள் ஒரு விசுவாசித்து வந்தால் போது உடனே ஒரு விடுதலை. இந்த பிசாசு என்ன பண்ணுகிறான், பயத்தை கொண்டு வருவான் சிலருக்குள்ளே. நான் வந்து ஒரு சமயம் நீலகிரி மாவட்டத்தில் மலை பிரதேசத்தில் ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆஃபீஸர், அவர் வந்து பெரிய ஆஃபீஸர். அந்த ஆஃபீஸில் என்னை தனியாக பார்க்கணுன்னு வந்திருந்தார். நான் உட்கார வைத்து பேசினேன். ஐயா, எனக்கு ஒரு பிரச்சனை, இதை யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணன்னு தெரியலன்னு கேட்டான். என்னையா உங்களுடைய பிரச்சனைன்னு கேட்ட அவர் சொன்னார், என் பின்னால் யாரோ நடந்து வர்ற மாதிரி எப்பொழுதும் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கிறது. சிலர் சொன்னாங்க, இதெல்லாம் மனப்பிரமடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை, நான் வீட்டில் இருந்தால் யாரோ என் பின்னால் அந்த உரைச்சிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. என் இருதயம் வேகமாய் துடிக்கும். அப்படியே நான் வேலைக்கு போனால் பகலில் கூட, ஐயா வேலைக்கு போனால் ரோட்டில் நடந்து போனால் யாரோ வந்து உரைச்சிக்கிட்டு போகிற மாதிரி தெரியும். திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இருதயம் வேகமாய் துடிக்கும். நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது இரவும் பகலும் யாரோ என்னை தொடர்ந்து வர்றாங்க. ஏதோ ஒன்று என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. என்னை வந்து என் மன பிரமன்றாங்க. இல்லை, நான் தெளிவாக உணர்கிறேன். ஒரு பயத்தின் ஆவி பாருங்கள், ஒரு பொல்லாத ஆவி அவரை கலங்க பண்ணி கொண்டிருந்தார். பொல்லாத ஆவி அவரை பயப்படுத்தி கொண்டிருந்தார். அது பயத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவி. அப்படி விடுதலைக்காக செபிக்க வந்து இயேசு விடுதலை கொடுத்தார். ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை பார்க்க வந்தான். இளம் வாலிபன், அவனுக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும். அங்கே உங்களை பார்க்கணும், அவசரமாக ஓடி வந்து பேசினான். என்ன தம்பி, என்ன காரியம், என்ன ஒரு காரியம் உங்கள்கிட்ட பேசணும், எனக்கா ஜெபம் பண்ணுவீங்களா, என்ன காரியம்னு என்கிட்ட யாரோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா. பேசுகிறாங்களா, யார் பேசுகிறா? இப்போ நான் தான் அவன்கிட்ட பேசிக்கிட்டேன். இல்லை, என் உள்ளத்துக்குள்ளேருந்து யாரும் அந்த பேசுகிறாங்க, சத்தம் கேட்கும். அப்படியா, என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டேன். நீ தற்கொலை பண்ணி செத்துரு, உன்னால் வாழ முடியாது, அவ்வளவுதான், நீ தற்கொலை பண்ணி செத்துரு, அந்த கிணத்துல குதிச்சிடணும், ட்ரெயினுக்கு முன்னால் போய் விழுந்துரு, இப்படி ஒன்றுனா நான் தற்கொலை பண்ணுறதுக்கு தூண்டுது, பேசுது. நான் அந்த பேச்சை கேட்கக்கூடாது, அந்த வார்த்தையை உள்ளத்தில் துணிக்கூட கேட்கக்கூடாது நினச்சா கூட தடுக்க முடியலை, அது கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ என்னை அறியாமலேயே நான் தற்கொலை பண்ணிடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு வாலிபனுடைய பிரச்சனை. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கலாம். வெளியே சொல்ல பயம், இது யார் நம்புவாங்க? இது வந்து ரியல் ப்ராப்ளம். அந்த வாலிபனுக்கு ஒரு தற்கொலையின் ஆவி அவனை தற்கொலை பண்ண தூண்டிக்கொண்டே இருந்தது. அவனுக்கு தேவை விடுதலை. அந்த பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து ஒரு விடுதலை. ஒரு பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, அதிலிருந்து விடுதலை. பாருங்கள், சிலருக்கு ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது. ராத்திரி இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க, தூக்கமே வராது.
யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும், பயப்படுத்துகிற சொப்பனம், கண்ணை மூடுனா மரண பயம் சிலருக்குள்ள. இன்னொரு சமயம் ஒரு வாலிப மகளை அவருடைய தாயார் கூட்டிகிட்டு வந்தாங்க. என் மகள் ஏதோ சொல்கிறாங்க ஐயா, அவர் சொல்கிறது எனக்கு உங்களுக்கு புரியலை, அது நம்பும்படியும் இல்லை, என்னன்னு கேளுங்கன்னாங்க. நான் அந்த காலேஜில் படிக்கிற மகள், அவர்கிட்ட கேட்டேன் அவனுக்கு என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டாங்க. அதாவது ஒரு குரல் என் காதில் கேட்குது. அந்த தம்பி சொன்னால் இருதயத்தில் கேட்குன்னு, இந்த மகள் என் காதில் ஒரு குரல் கேட்குது. என்ன கேட்குது? ஏதோ ஒன்று பேசுது, அதாவது அருவருப்பான கெட்ட வார்த்தைகளை பேசுது, அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எப்போ பேசுது? ராத்திரியும் பகலுமா. ஆனால் காலேஜில் கிளாஸில் உட்காந்துருப்பேன், ஜன்னல் பக்கம் இருந்து ஒரு ஆள் பேசுகிற மாதிரி அந்த குரல் வரும். நான் திரும்பி பார்த்தா ஆள் இருக்க மாட்டாங்க, அந்த காதில் குரல் கேட்கும். என் பாடத்தை கவனிக்க முடியாது, எனக்கு அப்படியே டிஸ்டர்பன்ஸு, ஒன்றும் செய்ய முடியாது. நான் அப்படியே தனியாக உட்காந்துருந்த காதில் பேசுவேன். ராத்திரி படுக்க போனால் காதில் அந்த குரல் கேட்குது, இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுது, எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகி விடுகிறது என்று சொன்னாள். இதை யார் நம்புவா கேளுங்க? யாராவது சொன்னால் நம்புவாங்களா? இதெல்லாம் உடைய மனப்பிரமன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது இது ஒரு பிசாசனுடைய கிரியை. சாத்தான் இப்படியெல்லாம் கூட மனிதர்களை வாதிக்கிறான். பிசாசு இப்படியெல்லாம் மனிதர்களை வேதனைப்படுத்துகிறான். நம்ம அதை சரியாக விளங்கி கொண்டு விடுதலை பெற்றுக்கொள்ளாவிட்டால் கடைசி ஸ்டேஜ் அவங்களை மரணத்திற்குள்ளே நடத்தி விடுவான். இனி உன்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி காரியத்தை யாரும் நம்ப மாட்டாங்க, தற்கொலை பண்ணி செத்து விடு. அதான் பிசாசனுடைய ஃபைனல் அட்டாக். ஒரு மனிதனை அவனை தற்கொலைக்கு நேராய் தூண்டி நரகத்திற்குள்ளே கொண்டு போதான் அவனுடைய திட்டம். இன்றைக்கி இப்படி ஏதோ ஒரு காரியம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் உங்களை வேதனைப்படுத்தலாம், நோய் பலவீனத்தில் உங்களை கஷ்டப்படுத்தலாம், அல்லது பயத்தை கொண்டு வந்து மன அழுத்தத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் தற்கொலை தோண்டி உங்களுக்குள்ளே ஒரு போராட்டம், வெளியே சொல்ல முடியாத கலக்கத்தோடு இருக்கலாம். இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே உனக்கு மெய்யாகவே விடுதலை உண்டு, என் மகளை உனக்கு மெய்யாகவே விடுதலை உண்டு, நான் உன்னை விடுதலையாக்குகிற தேவன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். இன்றைக்கு ஒரு விடுதலையின் அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஏன் அவர் விடுதலை கொடுக்க முடியும் தெரியுமா? அவர் சிலுவையில் நமக்காக கட்டப்பட்டவராய் தொங்கினார். நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் அவர் அடிமைப்படுத்தப்பட்டவராய் தொங்கினார். சிலுவையில் இருந்து இறங்கி வா பார்க்கலாம் என்று சவால் விட்டாங்க. இயேசுவோ சிலுவையிலே கட்டப்பட்டார். அவருடைய அன்பு, நம்மேல வைத்த அன்பு சிலுவையிலே அவரை கட்டி வைத்து விட்டது. இந்த அடிமை இந்த மாதிரி ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தால்தான் மக்களுக்கு விடுதலை, ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்கிற அந்த அன்பு அவரை சிலுவையிலே கட்டி வைத்து விட்டது. ஆணி கடாவப்பட்டவராய் கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு ரத்தம் வடிய அந்த சிலுவையில் அவர் தொங்கி மறித்தார். அவருடைய தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தினார். எதற்காக தெரியுமா? நம்ம இந்த பாவத்தில் இந்த சாபத்தில் இந்த பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. கலாத்தியர் 1:4 சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க சிலுவையில் இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தீத்து 2:14 வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு நம்மை சகல அக்கிரமங்களில் இருந்தும் மீட்டு கொள்வதற்காக, விடுதலை கொடுப்பதற்காக சிலுவையில் தன்னையே மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, வாலிப தம்பி உனக்காக தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார். எனக்கு தெரியுமா, உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க, உனக்கு ஒரு மெய் சமாதானத்தை கொடுக்க, உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்து பரிகாரியாக அவர் மரித்தார். மரித்த ஆண்டவர் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு அவருடைய கரத்திலே தள்ளும்புகள், அவருடைய தள்ளும்புகளால் குணமாக்குகிறார், அவருடைய தள்ளும்புகளால் விடுதலை தருகிறார். அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால் நமக்கு சத்துருடைய கிரியைகளை அழித்து விடுதலை தருகிறார். அந்த இயேசுவை நோக்கி இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, தன்னையே சிலுவையிலே பலியாய் கொடுத்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மெய்யாகவே இன்றைக்கு நீ விடுதலை ஆவாய், என் மகளே மெய்யாகவே இன்றைக்கு உனக்கு விடுதலை என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. முதலாவது பாவத்தில் இந்த விடுதலை, அதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களை தொட போகிறார். 2வது வியாதி, சரீரத்தை தொட்டு குணம், அதுக்காக ஜெபிக்க போகிறார், அதில் விடுதலை. 3வது உங்களுடைய ஆவியில் பயம், குழப்பம்,
இந்த மன அழுத்தம் அந்த மாதிரி பாதிக்கப்பட்டு அசுத்தாவினால் தாக்கப்பட்டவங்க, மந்திர பில்லி சுனித்தினால் பாதிக்கப்பட்டவங்க, தற்கொலையின் ஆவியினாலே பாதிக்கப்பட்ட கலங்குறவங்க, உங்களுடைய விடுதலை. 4வது கடன் பிரச்சனை, வறுமை, இந்த வேதனை, அதிலிருந்து ஒரு விடுதலை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற காரியங்கள் விலகி ஆசீர்வாதம் உண்டாக 4 காரியங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். இப்போ ஜெபிக்கும்படி நாம் எழுந்து நிற்கலாம். நிற்கிற இடத்தில் எழுந்து நிற்கலாம். முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. முடியாதவங்க எழும்பி நிற்க முடியாதவங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. வியாதிப்பட்டவங்க அமர்ந்து கொண்டு ஜெபிக்கணும். ஆனால் இந்த ஜெப நேரத்தில் உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்கும்படி கண்களை மூடி இயேசுவை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்க்கணும். இயேசு என்னுடைய விடுதலைக்காக சிலுவையிலே மரித்தார். நான் விடுதலையோடு மகிழ்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். என்னை சுகமாக்குவதற்கு தன் கையிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, இயேசுவே எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, இயேசுவே இந்த வேதனைக்கெல்லாம் முடிவை உண்டாக்குங்க. அந்த இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடணும். நீங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது இன்றைக்கு உங்களுக்கு மெய்யான ஒரு விடுதலை. இப்போ அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது, உங்களுடைய எண்ணம் சிதறாமல் இருக்கிற கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இயேசு உங்கள் வீட்டில் பிரசன்னமாகி இருக்கிறார். உங்கள் அருகில் தான் அவர் இருக்கிறார். எங்கே 2 பேர் 3 பேர் இயேசு என்கிற என் நாமத்தில் கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னபடி உங்கள் வீட்டிலே பிரசன்னமாகி இருக்கிறார். விசுவாசிங்க. அவர் தான் என்னோடு பேசுகிறார் என்று விசுவாசிங்க. உனக்கு மெய்யான விடுதலை தருவேன் என்று இயேசு எனக்கு சொல்லுகிறார் என்று விசுவாசிங்க. இது என்னுடைய விடுதலையின் நாள், என்னுடைய விடுதலையின் அற்புதம் நடக்கிற நாள். எனக்கு ஒரு அற்புதத்தை இன்றைக்கு இயேசு செய்ய போகிறார். என் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. விசுவாசிங்க. உங்களுக்காக சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர். இப்போ உங்களுடைய கண்களை மூடி இயேசுவை மாத்திர கண் முன்னால் நிறுத்துங்க. முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, முதலாவது ரட்சிப்பு, முதலாவது பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. ஐயா, ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னால் இந்த பாவத்தை விட முடியலை. பாவம்னு எனக்கு தெரியுது. இந்த மதுபானத்தை விட முடியலை, போதை வஸ்துகளை விட முடியலை, வீடியோ கேம்ஸை விட முடியலை, ஐயோ இந்த ஆபாசம் படம் பார்க்கறத விட முடியலை, இந்த சூதாட்டத்தை விட முடியலை, இந்த பாவத்தை என்னால் விட முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை எத்தனையோ வருஷமாய் தொடர்ந்து வருதே. இயேசுவே எனக்கு விடுதலை வேணும், இயேசு எனக்கு விடுதலை தரணும். அப்படி விரும்புகிறவங்களுக்காய் முதலாவது ஜெபிக்க போகிறேன். நீங்கள் விடுதலையை விரும்ப வேண்டும். அப்படி விரும்புகிறவங்க உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைத்து, உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் அப்படியே வைத்து, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, பாவ பழக்கத்தில் இந்த விடுதலை கொடுங்க, எனக்காக சிலுவையில் சிந்தின உங்கள் ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, உங்கள் ரத்தத்தின் வல்லமை எனக்குள் வரட்டும், நீங்கள் எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி அப்படி இருதயத்தில் கை வைத்து ஜெபிக்கணும். இப்போ ஆண்டவருடைய வல்லமை இறங்க போகிறாரு. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்பொழுது அந்த விடுதலை அளிக்கிற இயேசுவின் கரங்களை தொட போகிறது. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது கணவர் மதுபானம் குடிக்கிறவராக இருக்கிறாரு, என் மகன் மதுபானம் குடிக்கிறான், இந்த பாவத்தை விட முடியல, அவங்கள ஜெபிக்கிறாங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை முடிந்தால் அவங்க மேலே கை வைத்து, எங்கள் கணவருக்கு விடுதலை கொடுங்கப்பா, எங்கள் அப்பாவுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, நீ பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த பாவ பழக்க வேண்டாம், இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறாரு. தகப்பனே, நீர் மெய்யான விடுதலை கொடுக்கிற தேவன் அல்லவா? இதோ இந்த மகன் இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த வாலிப தம்பி வாலிப மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த தாயார் தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன். அதோ இந்த பாவம் என்னை தொடர்ந்து வருகிறது, என்னால் இந்த பாவத்தை விட முடியவில்லையே, இந்த பாவ பழக்கத்தை விட முடியவில்லையே, இந்த பாவ குணம் என்னை விட்டு விலக மாட்டேன் என்கிறது, எனக்கு விடுதலை வேண்டுமே, இயேசு
இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே விடுதலை தாரும், நீர் எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தபடியினால் விடுதலை தாரும் என்று யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அவர்கள் மீது இயேசுவே உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய தழும்புள்ள வல்லமுள்ள கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தின்படி, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இந்த பாவத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இந்த குடிவெறியின் ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். விபச்சார வேசித்தன ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இச்சையை தூண்டுகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். கோபத்தை எரிச்சலை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி, சண்டையை பிறப்பிக்கிற ஆவி, ஒரு மனதை கெடுக்கிற ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவர் மீதும் வல்லமுள்ள கரம் தொடுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவர்களை கழுவட்டும், அவருடைய இருதயத்தை கழுவட்டும், அவர்களுக்குள்ள உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். சிலுவையிலே பிசாசனுடைய கிரியைகளை நீர் அழித்தீர் அல்லவா? இந்த பாவங்களை தூண்டுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை இறங்கினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய ரத்தம் கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, எனக்குள்ள எனக்கு தகப்பனாயிருங்க, என்னை இனி பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படி சொல்லுங்க. இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என் உள்ளத்தில் வந்து தங்கி இருங்க, இனி பாவம் செய்யாதபடி காத்து கொள்ளுங்க, இனி இந்த பாவம் என்னை தொடக்கூடாது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசுவை துதிக்க 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 அவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிறது. அவருடைய வல்லமையினால் விடுதலை பெற்று கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சந்தேகப்படாதிருங்க, இயேசு விடுதலை கொடுத்து விட்டார், சந்தேகப்படாதிருங்க. ஜெயராஜ் என்கிற ஒரு சகோதரர் மதுபானத்திற்கு பல வருடங்கள் அடிமைப்பட்டு இன்றைக்கு உடைந்த உள்ளத்தோடு ஜெபித்தீங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை தந்து விட்டார். அவருடைய வல்லம் உங்க மேல இறங்கினதை உணர்ந்தீர்கள். சந்தேகப்படாதங்க, சந்தேகப்படாதங்க. நீங்க சந்தேகப்படுறீங்க, இயேசு விடுதலை தந்து விட்டார். வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இப்போ உங்க குடும்பத்தார் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்தாங்க. இயேசு விடுதலை தந்து விட்டார். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விடுதலையாக்கி இருக்கிறது. இயேசுவுக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு கோடி கோடி நன்றி என்று உம்மை துதிக்கிறேனப்பா. நேசமணி என்கிற ஒரு சகோதரர் கண்ணீர் விட்டு அழுகிறீங்க. என் பாவம் மன்னிக்கப்படுமா? நான் எவ்வளோ பெரிய பாவி, ஐயோ நான் எவ்வளோ பெரிய துன்மார்க்கன், என் பாவம் மன்னிக்கப்பட்டு வியாதி சுகமாகுமா? வியாதினாலே பாதிக்கப்பட்டு நீங்கள் வேதனையோடு ஜெபிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுடைய உடைந்த உள்ளத்தின் ஜெபம், கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய நோய்களை குணமாக்குகிறார். இப்பொழுது நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளம் இயேசு உங்களுடைய நோய்களையும் குணமாக்கி ஆண்டவர் புது இருதயத்தை உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய உள்ள சமாதானத்தினால் நிரப்பப்படுகிறது. நேசமணி வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்துவிட்டதற்காக நன்றி, மனதார உம்மை துதிக்கிறப்பான்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. தனலட்சுமி, தனலட்சுமி என்கிற ஒரு மகள் நீங்க ஜெபிக்கிறீங்க, எனக்கு ஒரு விடுதலை வேணும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும் ஐயா, இதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நான் உள்ளத்துக்குள்ளே வைத்து கலங்கி கொண்டிருக்கிறேன். இயேசுவே இதெல்லாம் விட முடியுமான்னு கலங்கினேன், எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வந்திருக்கிறது. தனலட்சுமி, இப்போ உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விடுதலையை உணர்கிறீர்கள். ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்திருக்கிறது. காரணம் அது ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்றிலிருந்து ஒரு புது இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். இனி பழைய பாவங்கள் உங்களை மேற்கொள்வது இல்லை. இனி இதில் நிலைத்திருப்பதற்கு வேத வசனத்தை தியானித்து ஜெபியுங்கள். இயேசுவின் கரம் உங்களை தொட்டு விடுதலை ஆக்கிவிட்டது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி நீ வாய் திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. அநேகர் விடுதலை பெற்று இருக்கிறீங்க. அல்லேலூயா. பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு இருக்கிறது. நிறைய வீடுகளுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. பாவத்தை கொண்டு வந்த ஆவியின் கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது.
இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே என்னை மன்னிச்சிட்டீங்க, என் உள்ளத்தில் வந்துட்டீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஒரு பல்லவியை கரந்தட்டி பாட போகிறோம். நாம பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. உங்கள் வீட்டில் கைத்தட்டி தேவனை துதித்து நீங்கள் பாடும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் நிரப்பும். அதன் பிறகு உங்களுடைய சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன். சரீர சுகத்திற்காக, மற்ற விடுதலை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறேன். இப்போ நம்ம பாடணும். பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. கைத்தட்டி சந்தோஷமா பாடுங்க. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றிய விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தங்கிய விட்டாரே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. ஆமென். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னித்து விட்டாரே. பாவ மன்னிப்பு தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் மிகப்பெரிய அற்புதம். இயேசு அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்திருக்கிறார். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். அடுத்து இப்பொழுது சுகத்துக்காக ஜெபிக்க போகிறோம். வியாதி உள்ளவர்கள், தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ மருந்துகள், மாத்திரைகள் வேலை செய்ய மாட்டேங்குது. எவ்வளோ முயற்சி பண்ணிட்டோம், இனி அவ்வளோதானே கலங்கி நிற்கிறீங்களா? மரணப்படுக்கையில் இருக்கிறீங்களா? உங்களுடைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டதா? இப்போ வியாதி உள்ள இடத்துல கை வைக்கணும். கண்கள் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், கண்கள் பாதிக்கப்பட்டு கண்ணுக்குள்ள வலி உண்டாகிறது. கண்ணிலிருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கண் கெட்டுவிட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கண்ணில் பார்வையே இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது. கண்ணில் உள்ள நரம்பு பாதிக்கப்பட்டதுனால இனி அவ்வளவுதான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கண் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய கண்களில் கை வைத்து கொள்ளுங்க. காது தெளிவாக கேட்கலை, காது அடைக்கப்பட்டு இருக்கிறார். ஆண்டவர் என் காது திறக்கணும்னு விரும்புகிறவங்க காதில் விரல் வைத்து கொள்ளுங்க. இருதய சுகமாகணும் என்கிறவங்க இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. லங்ஸ் பாதிக்கப்பட்டவங்க அந்த இடத்துல வலது கை வைங்க. லிவர் பாதிக்கப்பட்டிருக்குது, ஜீரண உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்குன்னா வயிற்றில் கை வைத்து கொள்ளுங்க. கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது, கர்ப்பப்பை பாதிக்கப்பட்டிருக்குது, எந்த இடத்துல வலி, வேதனை, கட்டிகள், கேன்சர் கட்டி, டிபி கட்டி, தைராய்டு கட்டிகள், கழுத்தில் கட்டி, அந்த இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. இயேசுவே என்னை தொடணும் என்று ஜெபிக்கணும். வியாதிப்பட்ட குழந்தைகளை வைத்திருந்தால் குழந்தைகள் மேலே பேரண்ட்ஸ் கை வைத்து ஜெபிக்கணும். வியாதிப்பட்ட பெற்றோர் இருந்தால் பிள்ளைகள் அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. வியாதி படுக்கையில் யாராவது வைத்திருந்தால் நீங்கள் அவங்க பக்கத்தில் அவங்க தலையில் கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ உங்கள் கை வழியாக நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கும். இயேசு தொடுவார், அவங்க சுகம் பெற்று எழும்புவாங்க. மரண கட்டுகள் மாறும். இப்போ ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. இயேசுவே ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே என்னை குணமாக்கும், இந்த வியாதி என்னை விட்டு விலகணும், எனக்கு ஒரு அற்புத சுகம் வேண்டும், என் குழந்தைக்கு சுகம் கொடுக்கணும், என் கணவருக்கு ஒரு சுகம் உண்டாகணும், மரண கட்டுகள் மாறணும். இயேசுவே, இயேசுவின் நாமத்தை சொல்லி இப்போ கூப்பிடணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறாரு. தகப்பனே, ஏராளமான உம்முடைய ஜனம் உம்மை நோக்கி பார்க்குறாங்கப்பா. என்னை தொடுங்க, குணமாக்குங்க, இந்த வியாதிக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க, என் குழந்தை குணமாக்குங்க, என் கணவரை குணமாக்குங்க, என் மனைவிக்கு சுகம் கொடுங்க,
என் பெற்றோருக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, குணமாக்குங்க என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்கப்பா. வேறு யாரிடத்தில் போக முடியும்? அங்கே வாழ்க்கையிலேயே மாற்றம் அடைந்து வேதனைப்பட்டு பணம்லாம் செலவு பண்ணிய சுகம் கிடைக்காம ஆண்டவர் என்னை தொட்டுற மாட்டாரா, குணமாக்கி விட மாட்டாரா இந்த ஏக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. தகப்பனே, இவர்களுக்காக சிலுவை சுமந்ததை நினைத்தருளும், இவருடைய நோய்களை சுமந்ததை நினைத்தருளும், இவருடைய பலவீனங்களை சிலுவையை சுமந்ததை நினைத்தருளும். இந்த கேன்சர் வியாதியை, இந்த ஆர்த்தரைட்டிஸ் வியாதியை, இந்த பலவீனங்களை, வலிகளை, வேதனைகளை சிலுவையை சுமந்ததை நினைத்தருளும். இப்பொழுது உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் அவர்களை தொடும் இயேசுவே, உம்முடைய தள்ளும்புள்ள கரத்தினால் அவர்களை தொடும். உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவர்களுக்குள்ளே பாய்ந்து வரட்டும். என்னை தொட்டு சுகமாக்கினீங்கள் அப்பா, என் மரண படுக்கையை மாற்றினீங்களே. பாதிக்கப்பட்ட என் இருதயத்தை தொட்டு புதிய இருதயத்தை எனக்கு தந்தீங்களே. இந்த மகனுக்கு கொடுங்க, இந்த மகளுக்கு கொடுங்க. அவருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு சுகம் பெற்று எழும்பட்டும். நோய்கள் சரீரத்தை விட்டு மறையட்டும். அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். கண்களுக்காக ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய கண்களிலே சுகம் உண்டாகட்டும். பார்வையில்லாத கண்களிலே பார்வை திரும்பி வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குருட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த நோய்களை கொண்டு வருகிற சரீர உறுப்புகளை பாதித்திருக்கிற பொருளாத சாத்தானுடைய வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். குருடும் ஊமையுமான ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சிவிடும் குருடுமான ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சிவிடும் ஊமையுமான ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அவருடைய காதுகள் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். அவருடைய நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தெளிவாய் பேசுவார்கள் ஆக. பாதிக்கப்பட்ட கண்கள் புது கண்களாய் மாறட்டும். பாதிக்கப்பட்ட கண் நரம்புகள் சுகம் அடையட்டும். அற்புத சுகம் கண்களிலே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். கழுத்திலே காணப்படுகிற கட்டிகள் மறையட்டும். தைராய்டு கட்டிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். கழுத்து எலும்பிலே காணப்படுகிற வலிகள் மறையட்டும். கைகளை தொடும் பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடைவதாக. அந்த எலும்புகள் நரம்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். பக்கவாத நோய்கள் விலகட்டும். ஆர்த்தரைட்டிஸ் வியாதிகள் மறையட்டும். இந்த முடக்கு வாதத்தை கொண்டு வருகிற பொருளாத சாத்தானுடைய வல்லமை விலகட்டும். பக்கவாத நோயினால் முடக்கி வைத்திருக்கிற சத்துருடைய கிரியைகளை கடிந்து கொள்கிறேன். கட்டுகள் அறுக்கப்படட்டும். கைகள் சுகம் அடையட்டும். கால்கள் சுகம் அடையட்டும். நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுவதாக. முழங்காலுக்குள் வல்லமை இறங்குவதாக. பலவீனப்படுத்துகிற பொல்லாத சத்துருவே, கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். அவர்களை விட்டு உன் கையை எடு என்று கடிந்து கொள்ளுகிறேன். கால்கள் பலன் அடையட்டும் இயேசுவின் நாமத்தில். கால்களுக்குள்ளே ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. அநேகருடைய கைகள் கால்களுக்குள்ளே வல்லமை இறங்குகிறது. பயன்படுத்த முடியாத கைகள் இயேசுவின் நாமத்தில் நீட்டுங்கள், சுகம் உண்டாகிறது. எலும்பின் நடங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகிறது. கை கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கால்களுக்குள்ளே காணப்படுகிற வலிகள் மறைகிறது. ஆர்த்தரைட்டிஸ் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விரல்களை கால்களை அசைத்து எலும்பி நடந்து பாருங்கள், விடுதலை உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். தலைமுதல் கால்வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆண்டவர் தொடுகிறார். பாதிக்கப்பட்ட இருதயம் இயேசுவின் நாமத்தில் புது இருதயமாய் மாறட்டும். ஆண்டவரே, அந்த குழந்தையினுடைய இருதயத்திற்காக அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே, என் குழந்தையினுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்றாங்க. என் குழந்தையினுடைய உடம்புல கத்தி படக்கூடாது, இயேசுவை குணமாக்குன்னு இந்த தாய் ஜெபிக்கிறாங்களே, அந்த கண்ணீருக்கு பதில் தாரும். இப்பொழுது அந்த இருதயம் புது இருதயமாய் மாறட்டும். பாதிக்கப்பட்ட நுரையீரல் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். பாதிக்கப்பட்ட லிவர் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். பாதிக்கப்பட்ட சிறுநீரகத்தில் வல்லமை இறங்கட்டும். சீரண உறுப்புகளை தொடும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை, நோய்களை, பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்ப்பப்பையை பாதித்திருக்கிற சாத்தானுடைய வல்லமை கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. சகல நோய்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சகல பலவீனங்களும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள்
நோயை வைத்து அவளை வேதனைப்படுத்தி மரணத்துக்குள்ளாக்க நினைக்கிற ஆவிகள் விலகட்டும். உம்முடைய தழும்புள்ள கரம் தொடுகிறதற்காய் நன்றி. வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம், என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. நீ வாய் திறந்து சொல்ல 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 ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. ஆண்டவருடைய வல்லமை அநேகரை தொட்டி பொழுது விடுதலை செய்கிறதை நான் பார்க்கிறேன். நோயின் வல்லமைகள் வெளியேறி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை விடுதலை உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கிறது. வாய் திறந்து இயேசுவே ஸ்தோத்திரம், சுகம் கொடுக்கிறதற்காய் நன்றி. என் குழந்தை சுகம் அடைகிறது, என் கணவர் சுகம் அடைகிறார், என் பிள்ளைகள் சுகம் அடைகிறாங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நீ வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. மிஸ்டர் கோபால கிருஷ்ணன், ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் இப்பொழுது உங்களை தொடுகிறார். கோபால கிருஷ்ணன், உங்களை GK என்று உங்களுடைய நண்பர்கள் அழைக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்குள்ளே மரண பயம், உங்களுடைய சரீரத்தில் உண்டான வியாதி நிமித்தம் மரண பயம், அந்த வேதனையிலே வாழ்கிறீர்கள். இயேசு உங்களை நேசித்தபடினால் தொட்டு குணமாக்குகிறார். உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறபடியினால் இயேசு தன்னுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி உங்களை தொடுகிறார். உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து இயேசுவே என்னை தொடும், என்னை குணமாக்க என் இருதயத்தை தொடும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இயேசுன்ற பெயரை சொன்னவுடன் வல்லமை உங்களுக்கு சரீரத்தில் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த இருதயம் புது இருதயமாய் மாறுகிறது. மரண பயம் விலகுகிறது. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதியுங்கள். இப்பொழுது தகப்பனே, உம்முடைய வல்லமை தொட்டு குணமாக்குகிறதற்காக நன்றி. லலிதா என்கிற ஒரு சகோதரி, நீங்கள் படுக்கையில் இருக்கிறீங்க, கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. நீங்கள் இருப்பது சாதாரண ஒரு சின்ன குடிசை வீடு. உங்கள் குழந்தைகள் உங்கள் பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஏசப்பா எங்கள் அம்மாவை தொடுங்க, எங்கள் அம்மாவை குணமாக்குங்கள் என்று ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நிமித்தம் இயேசுடைய கரங்களை தொடுகிறது. இப்பொழுது எழும்புங்க லலிதா, இயேசுடைய நாமத்தில் உங்களுக்கு சுகம், பொல்லாத இந்த மரண வியாதி உங்களை விட்டு விலகுகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நிமித்தம் கர்த்தர் தொட்டு குணமாக்குகிறார். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு விடுதலை. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. கொடுக்கிற விடுதலைக்காக, சுகத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். சகோதரர் ரூஃபஸ், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. ரூஃபஸ், உங்களுடைய கண்ணில் பிரச்சனை, அந்த கண்ணுக்குள்ளே என்ன செய்கிறதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை, அது குத்து, அது நிமித்தமாய் நீங்கள் பாதிக்கப்பட்டு கலங்கி ஜெபித்தீர்கள். இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களை குணமாக்குகிறார். நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்தபடியிலார் இயேசு இன்றைக்கு உங்களை தொட்டு கண்ணை குணமாக்கினார். இயேசுவுக்கு நன்றி என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டு விட்டீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ தொட்டு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரை துதியுங்கள் இப்பொழுது. தேங்க்யூ லார்ட், மக்கு நன்றி. சகோதரி ஐஸ்வர்யா, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்களுடைய வயிற்று பகுதியில் ஜீரண உறுப்பில் பிரச்சனையினால வெகு நாட்களாய் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். இயேசுவே என்னையும் தொட்டு குணமாக்கும், அவர்களுக்கு சுகம் கொடுத்தீரே, என்னை குணமாக்கும் என்று ஜெபிக்கிறீர்கள். இயேசுவே நாமத்தில் சுகம் உண்டாகிறது, விடுதலை பெற்றுக்கொள்கிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். வாய் திறந்து இயேசுவே தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லுங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு விட்டது. இயேசுவுக்கு நன்றி. தீபா, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. தீபா, உங்களுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே வலிகள் உண்டாகி நரம்பு பலவீனப்பட்டு விட்டது, நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு விட்டது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் படுக்கையில் ஆகிவிடுவேனோ என்று கலங்கி நிற்கிறீர்கள். தீபா, ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட உங்களை இயேசுடைய வல்லமை தொட்டு குணமாக்குகிறது. இந்த நேரம் அந்த நரம்புகளுக்குள் வல்லமை பாய்ந்து வருகிறதை உணர்கிறீர்கள். இப்பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு விடுதலை உண்டாகிறது. உங்களை முடக்கும்படி கிரியை செய்யப்பட்ட பொல்லாத ஆவியினுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். அர்ச்சனா என்கிற ஒரு வாலிப மகள், இதெல்லாம் உண்மைதானா? இப்படியெல்லாம் கூட அற்புதம் நடக்குமா இந்த எண்ணுகிறாய் மகளே? உன்னுடைய பிரச்சனை வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை, நீ அனுபவிக்கிற வேதனை, யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேதனை. தனிமையில் அழுகிறாய். நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், ஏன் ஆண்டவர் என்னை சிருஷ்டித்தார் என்று கூட சில சமயம் கண்ணீர் வடிக்கிறாய். ஆனால் இயேசுவோ உன்னை நேசிக்கிறார் மகளே. உன்னை வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை. உன்னை வேதனைப்படுத்தின, உன்னை துக்கப்படுத்தின அந்த பொல்லாத கிரியைகள் உன்னை விட்டு விலகுகிறது.
அந்த வலியும் வேதனையும் மறைகிறது. இன்றையிலிருந்து உன் சரீரத்தில் ஒரு மாற்றத்தையும் உன் மனதில் ஒரு மாற்றத்தையும் நீ காண்பாய். உன்னை மன அழுத்தத்துக்குள்ள உண்டாக்கி உன்னை வேதனைப்படுத்தி தற்கொலை எண்ணத்தை தூண்டின அந்த ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். இன்று முதல் உனக்கு விடுதலை. நீ பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிப்பது இல்லை. நன்மைகள் உன் வாழ்க்கையில் நடப்பதை இனி நீ காண்பாய். இயேசு உன்னை நேசிக்கிறபடியினால் உன்னை குணமாக்கி தன் அற்புத வல்லமை உனக்கு வெளிப்படுத்துகிறார். அவரை உறுதியாய் பற்றிக்கொள். அவருடைய கரம் உன்னை தொடர்ந்து வழி நடத்தும். கர்த்தரப்படி ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருவர் மீதும் கரம் வைத்து ஒவ்வொருவருக்கு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறீர். நன்றி. இப்பொழுது அநேகருடைய கால்களுக்குள் வல்லமை இறங்குகிறது. பலவீனப்பட்ட கால்கள், நடக்க முடியாத கால்கள் இயேசுவின் நாமத்தில் பலன் அடைகிறது. அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. கால்களை முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று கடிந்து கொள்கிறேன். விடுதலை உண்டாகிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் துதித்து ஸ்தோத்தரித்து எழும்பி நடங்கள். அற்புத மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். இப்பொழுது தகப்பனே, அப்படியே ஒவ்வொருவருக்கு நேர் அற்புதங்களை செய்து மகிழ பண்ணி கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒரு பெயரை ஆண்டவரின் கண்முன்னால் நிறுத்துகிறார். விசுவாசம். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை அல்லவா என்று எண்ணின போது அந்த பெயருடைய ஒரு சகோதரர், விசுவாசம் என்ற பெயருடைய ஒரு சகோதரர் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, நானும் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசத்தை மன்னியும், எனக்கும் ஒரு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறீர்கள். அசுத்த ஆவியின் நிமித்தமாய் உங்களுடைய குடும்பத்தில் பல போராட்டங்கள். நீங்கள் மாத்திரம் அல்ல, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் விதவிதமான நோயினால் பாதிக்கப்பட்டு உங்களுடைய பணமெல்லாம் அதில் வீணாகி மிகுந்த வேதனையிலும் தரித்திரத்திலும் கஷ்டப்படுகிறீர்கள். இயேசுவே, எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபித்தீர்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை உங்களுடைய குடும்பத்துக்குள் இறங்குகிறது. அந்த பொல்லாத பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்தை விட்டு அந்த நோயின் கிரியைகள் விலகுகிறது. உங்களுடைய மனைவி, பிள்ளைகள் யாவருக்கும் இன்னைக்கு விடுதலை. முழு குடும்பத்துக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை கூப்பிட்டபடியினால் உங்களுக்கு இந்த விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி என்று ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இந்த நேரத்தில் பாஸ்கரன் என்கிற ஒரு சகோதரன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் ஒரு மரணத்தின் கண்ணி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். மரண பயத்தோடு வாழ்கிறீர்கள். என்ன நடக்குமோ என்று கலங்குகிறீர்கள். இரத்தம் சிந்துதலும் ஒரு மரண போராட்டமும் உங்களுடைய குடும்பத்தை நோக்கி பொல்லாத பிசாசினால் அந்த கிரியைகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு அது தெரிந்து கலங்கி நிற்கிறீர்கள். இயேசு உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவன். தப்பித்துக்கொள்ள ஒரு வழியும் இல்லையே என்று கலங்குகிறீர்கள். இயேசு உங்களுக்கு உண்டு. இயேசுவே என்று அவருடைய பாதத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த தீங்கு விலகி போகும். அந்த பொல்லாத மனிதர்கள் தானாக விலகி போவார்கள். நீ பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிப்பது இல்லை. நீ என்னுடைய அடைக்கலத்திற்குள் வந்துவிடு என்று ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இயேசுவே என்று அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். சூழ்நிலைகள் மாறுவதை நீங்கள் காண்பீர்கள் என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். மக்கு நன்றி. மரண கட்டுகள் இந்த குடும்பத்தை விட்டு விலகட்டும். பூரண சுகம் வரட்டும். அப்படியே தகப்பனே, அசுத்த ஆவினால் பாதிக்கப்பட்டவர்கள், பயத்தின் ஆவி, குழப்பத்தின் ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சகல பயத்தின் ஆவிகளும், குழப்பத்தின் ஆவிகளும், தற்கொலை தூண்டுகிற ஆவிகளும் விலகு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு விடுதலை. விடுதலை கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே கடன் பிரச்சனை, ஆண்டவரே, பண பிரச்சனை, வறுமை, தடைகள், திருமண காரிய தடைகள், கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் இல்லை என்று கலங்குகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். கடன் பிரச்சனையில் விடுதலை உண்டாகட்டும். வறுமையில் இந்த விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு விடுதலை, அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.